எங்க தாண்டா போறோம்? எதுவுமே பேச மாட்ற. சொல்கிறேன் வா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இயல். கண்டிப்பா பேசலாமே. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரியான டாபிக் இது இல்லை, இது வேற. நான் என்ன நினைச்சேன்? நீ என்ன நினைப்பன்னு எனக்கு தெரியாதா என்ன? ம். நான் ஏற்கனவே கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லல. இப்போதைக்கு அதை பற்றி நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி, அதை விடு. கடவுள் நம்பிக்கையை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு? சும்மா சொல்ல. கடவுள்ன்ற சிஸ்டத்து மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. என்னது சிஸ்டமா? தென் இவ்வளோ பெரிய விஷயங்களையும் கடவுள்ன்ற பேர்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ நம்மளோட டார்வின் தியரியை மட்டும் நம்புற நீ இல்லை? கண்டிப்பா. இங்க கடவுள்னு ஒருத்தலாம் வந்து பூமியை படைக்கல. நீ ஏன் கடவுள் இல்லைங்கிற? கடவுள் ஏன் இருக்காரு நீ சொல்ற? சி, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸை மீட் பண்றோம். எவ்வளோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. சின்ன சின்ன குழந்தைங்கள கேன்சர் வந்து இறந்து போறாங்க. நீ சொல்ற மாதிரி அந்த கடவுள்லாம் இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? சரி, நீ சொல்கிறது எல்லாம் ஓகே தான். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டா இங்கே மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க. இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தை பற்றி யோசிச்சு பாரு. ஒரு மாதிரி சூன்யமாக எம்டியாக இருக்காது? பட் அதானே உண்மை. அதுவே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களோட உலகத்தை பற்றி யோசிச்சு பாரு. வேறு மாதிரி பாசிட்டிவாக, கலர்ஃபுல்லாக, பிரைட்னஸாக இருக்காது? ஸோ இல்லாத ஒன்ன இருக்கு நம்ப சொல்றியா? இங்க பாரு, கடவுள் இருக்கு இல்ல, கடவுள் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நான் என்ன நம்புறேன்? என்னோட நன்மையோ தீமையோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அதனால வரப்போற சந்தோஷமோ துக்கமோ அதை நான் ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன். அததான் சொல்ல வரேன். இங்கே எல்லாரும் உன்னையும் என்னையும் மாதிரி இல்லை இயல். அவங்களுக்கு பிரச்சனைகள் கைமீறி போகும்போது காப்பாற்றுற ஒரு சக்தி வேணும், அவ்வளோதான். சரி, கடவுள் நம்பிக்கையை வச்சு ஏற்படுத்தின சனாதன தர்மம் வர்ணாசிரம கோட்பாடு எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இந்து மதங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி. அதில் நிறை குறை, நன்மை தீமை எல்லாமே இருக்கும். அதில் எந்த கிளை தேவையில்லையோ அந்த கிளையை மட்டும் கழிச்சு விட்டால் போதுமே. அதை விட்டுட்டு அந்த ஆலமரத்தையே வேரோட பிடுங்கி எறியணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது முடியவும் முடியாது. அதை புரிஞ்சுக்க முதல்ல. சரி, கடவுளை யாரு உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உனக்கு? எது உருவாக்குனாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஆரியர்கள் கண்டுபிடிச்ச கடவுள் திராவிடர்களுக்கு தேவையில்லைங்கிறது தானே? ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார்ல, அவர் யூஸ் பண்ண மட்டுமா கண்டுபிடிக்கிறாரு? இல்லை, பொதுமக்கள் தானே யூஸ் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான பேர் இங்கே யார் கண்டுபிடிச்சா, எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாமலே பொருள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இயல். அந்த மாதிரி தான் கடவுளும். யார் கண்டுபிடிச்சா என்ன, பொதுமக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, அவ்வளோதான். நாத்திகன்னா எல்லா மதத்தையும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இந்து மதத்தை மட்டும் ஒழிக்கணும்னு நினைக்கிறது சரியா என்ன? ஏன்னா அப்படியாவது சாதி ஒழியட்டுமேனு தான். ஓ, பெரியார். சரி, அந்த கடைக்கு போயிட்டு பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சாதியை பற்றி சொன்னல, இந்தா. சாதியை வேரோடு அழிக்கிறதுக்கு இங்கே அரசியலமைப்பு சட்டம், ஆட்சி, அதிகாரம் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் அதை எதுவுமே பண்ணாமல் கடவுள் ஒழிப்பு, சாதி மறுப்பு திருமணம், கலப்பு காதல்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. டேய், நீ இவ்வளோ பேசுவியா? பின்ன கோவம் தான் வருது இயல். ஓகே, வாட் யூ திங்க் அபவுட் பெரியார்? தாயே ஆளை விடு, நோ கமெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம்? அங்கே ஒரு கோயில் இருக்கு, சொல்கிறேன் உட்கார். இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் சின்ன வயசில் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது.
டேய் குண்டு திப்பி சிவன் கோயிலுக்கு போலாமாடா? போலாம்டா, அங்க பெரிய பெரிய பாறைலாம் இருக்குதுடா. ஆமாடா, புலி வாங்கலாம் இருக்குதுடா. ஆண்டா போலாம் வாங்கடா. டேய் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஏரி. டேய் அங்க பாரு ஊரு கூட இருக்குடா. டேய் எவ்வளவு ஹைட் இருக்கு பாரு. டேய் வாங்கடா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய போற்றி. சிவாய போற்றி. எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் சிவாய போற்றி போற்றி போற்றி. ஐயா நாகலிங்க பூ தானே ஐயா? இது ஆமாங்க. நாகலிங்க பூ தானே? ஆமாங்க ஆமாங்க. இந்த சாமி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, சிவனை பற்றி. இது காந்தகிரி மலை ம் அகத்தீஸ்வரன் சாமி பேர். ம் இந்த நாகலிங்க பூ வந்து சிவபெருமானின் அர்ச்சனைக்கு ரொம்ப உகந்தது. அப்படியா? புரியுதுங்களா? ம். அடுத்து வந்து இந்த பூ வந்து நம்ம 21 ரிஷி ஆற்றலால் உருவான பூன்னு சிவபுராணம் சொல்லுது. அடுத்து வந்து இந்த பூ நம்ம கையில் தொட்டாலே நம்ம மூளைக்கு ஆற்றலை கொடுக்குன்னு ஐதீகம் சொல்லுது. இந்த நாகலிங்க பூ வந்து கிளையில பூக்கிறது இல்லை, ம் மரத்தோட வேருக்கு மேலேயும் ம். மரத்தோட கிளைக்கு கீழவும் தானாக ஒரு கிளை உருவாகி அதிலிருந்து பூக்கிற பூ இது. இந்த பூவோட சென்டரில் நடுவில் லிங்கமும் மேலே 10 தலை நாகமும் சுற்றி தேவர்களும் இருக்கிற மாதிரி ஐதீகம். இந்த பூ அர்ச்சனை செஞ்சால்
நாகதோஷம் விலகும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்க புரியுதுங்களா? சரிங்க. இந்த நாகலிங்க பூ வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நந்தியோட காதில் உங்கள் வேண்டுதலை ரகசியமாக சொன்னீங்கன்னா 100% நிறைவேறுன்னு ஐதீகம் சொல்லுது. கோயில் வேலை நடக்கிறதுனால நந்தியை பக்கத்தில் வச்சுருக்கோம். சரிங்களா? சரிங்க சரிங்க. தம்பி, பூசாரி சொன்ன மாதிரி நந்தி கிட்ட வேண்டிக்குங்க. எல்லாரும் வேண்டிக்கணும். உங்களுக்கு படிப்பு வேணும், உங்களுக்கு எது தேவையோ வேண்டிக்குங்க, சாமி கிட்ட சொல்லுங்க. சரியா? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. புரியுதா? சிவிலிங்கண்ணா. எனக்கு பிடிச்சிருக்குடா. டே முருகா, நீ என்னடா வேண்டிக்கிட்ட? ஆ டேய், அது வந்து எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும் வேண்டி. டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இப்போதான்டா அவர் சொன்னாரு. டேய் ஏண்டா? டேய் நீ என்னடா வேண்டிக்கிட்ட? டேய் நான் சொல்ல மாட்டேன்டா. ஓ, நீ சின்ன வயசுல போன அந்த சிவன் கோயிலுக்கு தான் போறமா இப்போ? அட பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. சரி இறங்கு. இந்த வழியாக போனால் தான் கோயிலுக்கு போக முடியும். இப்படிதான் போகணுமா? ஆமாம், இப்படிதான். ஓ, வா. அன்னைக்கு நீ அந்த நந்தி கதையில சொன்ன ரகசியத்தினால தான் டாக்டர் ஆன. இதை நீ என்ன நம்ப சொல்ற? நம்புறதும் நம்பாததும் இங்கே விஷயம் இல்லை. இயல் நடந்திருக்கு, அவ்வளோதான். இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஓகே தான், மேபி காக்கா உட்கார பணமழை இந்த கதையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இயல், நமக்கு என்ன தேவையோ அந்த கடவுள்கிட்டையும் இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்டையும் மனமுருகி வேண்டிக்கிட்டா அது 100% நடக்கும். பார்த்து பார்த்து போ, அங்கே தான் கோயில் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் பேசுற. நான் சொல்றதான் புரிய மாட்டேங்குது. நாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே.
சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. வணக்கம் சுவாமி. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரனை வழிபட்டுட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? இந்த கோயிலோட வரலாறு சொல்ல முடியுமா சுவாமி? கண்டிப்பா சொல்றோமா. மா, இந்த மலையோட பேரு காந்தகிரி மலைமா. இங்கே இருப்பவர் அகத்தீஸ்வரர், உடன் இருப்பவர் அன்னை அன்னபூரணி அம்மாள். இந்த நந்தி சக்தி வாய்ந்த நந்தி. வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் எல்லாம் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க. வெளியில் சிவலிங்க மரமும் அரச மரமும் இருக்குது. அரச மரத்துக்கு கீழே நாகதேவதைகள் எல்லாம் வீற்றிருக்கிறாங்க. சித்தராகவும் பித்தராகவும் பல இடங்களில் அகத்தியர் லிங்க வடிவில் பூஜை செய்து வந்தார். பின்னால் அந்த லிங்கம் அமைந்த இடமெல்லாம் அகத்தீஸ்வரர் திருத்தலமாக மாறி, அதில் சிறப்பு வாய்ந்தது இந்த திருத்தலமும் ஒன்று. சிவராத்திரி, நவராத்திரி, பிரதோஷம்லாம் இங்கே சிறப்பு வாய்ந்த திருநாட்கள் ஆகும். இயல் ஃபோன் வருது ரொம்ப நேரமா. நான் வரேன், ஓகே. பார்த்துட்டே இரு. இந்த கோயிலுக்குன்னு தனி சிறப்பு இருக்கா சுவாமி? இருக்குமா. எல்லா சிவத்தலத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த சிவத்தலத்தோட தனிச்சிறப்பு என்னென்னா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எதிரில் இருக்கிற நந்தி காதில் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு போனீங்கன்னா 100% நிறைவேறும். சிவன் கோயிலுக்கு வந்தால் மனசில் ஒரு அமைதி வரும். நோட் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற பிரபஞ்ச தத்துவத்தை தோற்கடிக்க இல்லாத ஒன்றை நிரந்தரமாக்கியிருக்கோம். இதுதான் கடவுள். எப்படி? நீ திரும்பவே மாட்டேன், வா. சரி, அதோ ஒரு ஏரி தெரியுதா? ஆமாம். இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்கு. இதே இது சம்மர் காலத்தில் ஒரு சொட்டு கூட இல்லாமல் ட்ரை ஆயிரும். ஆமாம். அந்த டைம்ல அந்த ஏரியில எந்த உயிரும் இருக்காது. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதுதான், மறுபடியும் மழை வரப்போ அந்த ஏரியில சின்ன சின்ன புழுக்கெல்லாம் உருவாகும். சின்ன சின்ன பூச்சி, மீன், நண்டு, தவளை நிறைய வருது. இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிற? அதான் நான் கடவுள்னு சொல்றேன். இல்லடா, இப்போ ஒரு உயிர் உருவாக அது சுத்தி இருக்க சூழல் சரியா இருந்தாலே ஒரு உயிர் உருவாகும். அதாவது அதுக்கான ஃபுட்டு, அட்மாஸ்பியர், தண்ணி இது இருந்தாலே போதும், ஒரு உயிர் உருவாகும். இது தாண்டா சயின்ஸு. சரி வா, போயிட்டே பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கேலக்ஸி, பிளானட்டு, எர்த்து, சன்னு எல்லாமே இங்கே சிஸ்டமேட்டிக்காக இங்கே ஒரு சூப்பர் பவர் தேவை. அந்த சூப்பர் பவர் தான் நான் கடவுள்னு சொல்கிறேன்.
இதுவே இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஹியூமன் பாடியில் உயிர் இருக்க எத்தனை ஆர்கன்ஸ் தேவைப்படுது, ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி. பட் இதுவே சின்ன சின்ன உயிரினத்தை பற்றி யோசிச்சு போகிறேன். இதே சிஸ்டம் அந்த உயிரினத்தில் எப்படி இயங்குது? அதை தான் நீ அறிவியல்னு சொல்கிற, நான் கடவுள்னு சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது இயல், அது தேவையும் இல்லை. எப்படி ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டதும் அம்மா மார்பிலிருந்து பால் சுரக்குமோ அந்த மாதிரி. என்ன இயல் 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 உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இயல். என்ன? நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒன்று பொண்ணு கேட்கவா? என்ன சொன்ன? நாளைக்கு உங்கள் வீட்டில் உன்னை பொண்ணு கேட்கவா? நிஜமா தான் சொல்றியா? ஏய், இப்போதான்டா அந்த நந்திக்கு அதில் சொல்லிட்டு வந்தேன். ப்ராமிஸா அந்த நந்திக்கு சக்தி இருக்குடா. அதான் நானும் சொன்னேன். வரவா? கண்டிப்பா நாளைக்கு வருவியா? கண்டிப்பாக வருவேன். ஹாய், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணி இருப்பது பார்த்தீங்கன்னா நம்ம நேர்நேர்த்தம்மா சேனலுக்காக மிஸ்டர் சந்தோஷ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி சீக்ரெட்னு ஒரு படம் எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபில்ம் பக்காவாக எடுத்துகிட்டு தமிழ்நாடு வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்காரு. 2 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்குங்க யூடியூப் சேனலில். ஸோ அவ்வளோ ரீச் ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து உட்காந்துருக்காரு. அதை பற்றி ஷார்ட் ஃபில்ம் பற்றி கொஞ்சம் கேட்டுடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் சொல்லுங்கள் சார், இந்த மீடியா ஃபீல்டில் எப்படி சார் உள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன் சார். சப்ஜெக்ட் புக் இல்லாமல் அதை தாண்டி ஸ்டோரி புக்ஸ் நிறைய படிப்பேன். அப்படி ஆரம்பித்தது தான் இது. ஸ்டோரி புக்குன்னா எந்த மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? நம்ம ராஜேஷ் சாரோட க்ரைம் நாவல் ஆரம்பித்து பிரபஞ்சன், அசோகமித்ரன், ஜெயகாந்தன் அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிப்பேன். வாவ், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் சார். ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ வச்சு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாக்கியராஜ் சார், பிரபஞ்சன் சார், ஜெயகாந்தன் சாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு தெரிஞ்சிட்டு இருப்பேன். அப்படி ஆரம்பித்தது தான் சார் இது. சூப்பர் சூப்பர், ஹேவ் சார். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா சார்? இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்தது. நீங்கள் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே சார், பட் இந்த அளவுக்கு வியூஸ் போகுன்னு எதிர்பார்த்தீங்களா சார்? பார்த்தீங்கன்னா அந்த காந்தகிரி மலையும் நந்தியும் அவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இதை எதிர்பார்த்தீங்களா? இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கல. மக்கள் ஆதரவுக்கு நன்றி. அவங்க ஆதரவு எப்போவுமே நமக்கு தேவைப்படும். உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா சார்? ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, கதை நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அவ்வளோதான். ஓ சூப்பர் சார், கண்டிப்பாக. அதே மாதிரி ஆஸ் டைரக்டராக ஒரு சில வார்த்தைகள். டைரக்டரும் அதே தான் சார், இப்போ சொன்ன மாதிரி தான். ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, உங்களோட எஃபெக்ட் 100% போட்டு ஒர்க் பண்ணுங்கள். பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓ சூப்பர் சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் வெற்றியடைய நேர்நேர்த்தம்மா டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்கிறா, சுற்றி பார்க்க வந்திருக்கோம் கோயிலுக்கு.
அவள் உள்ளே இருக்கா, நான் ஃபோன் பேசலான்னு வெளியே வந்தேன். ம் ஆமாம் ஆமாம் ஆமாம், கூப்பிட்றேன். சரி, ஆமாம் ஆமாம், சரி. ஏய் நான் கூப்பிட்றேன். இல்லைடா கூப்பிட்றேன்டா, கூப்பிட்றேன் வை. என்ன பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அந்த வேலை முடிஞ்சுதா? அந்த சிலை உடஞ்சா என்ன? நீ நினைச்சது நிறைவேறிச்சுல. அது உடஞ்சாலும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சுல. ஆனால் அந்த நந்தியை இப்போ இல்லை. ஏன் இப்போ கல்லா தெரியுதா? முன்னாடியும் இது கல்லுதான்.